இன்னும் ஒரே ஒரு வாய். போதும் போதும். இன்னும் ஒரு வாய் முடிச்சுன்னா முடிஞ்சிச்சு. குட். அவ்வளவுதான். இதுக்கு போயிட்டு இவ்வளவு அடம் பிடிச்சிட்டு இருக்க. நொடி பேபி, இப்ப நீ மாத்திரை சாப்பிடணும். இரு. காட்டு. சரி நொடி பேபி, இப்படி படுத்துக்கோ. அமல் பேபி. சொல்லு நொடி பேபி. அது வந்து என்ன நொடி பேபி? சொல்லு. நீ சௌமியா கொஞ்சம் வர சொல்றியா? சௌமியாவியா? ஏதோ என்கிட்ட சொல்ல வந்த, அப்புறம் யோசிச்சுட்டு சௌமியா வர சொல்ற. என்ன விஷயம்? அது சொல்லு ரவுடி பேபி. சிங்கம் மாதிரி இருந்தேன் ரோடி பேபிய இப்படி பாத்ரூம் கூட போடாம பண்ணிட்டீங்களா பாவீங்களா? நீ ஒன்னும் வருத்தப்படாத அமல் பேபி. சௌமியா வர சொல்லுப்போ. நான் ஃபீல் பண்றது தெரிஞ்சா ரோடி பேபி வருத்தப்படுவா. அதனால அவளுக்கு தெரியாம பாத்துக்கணும். நீ அழாத ரவுடி பேபி, அவன் தாங்க மாட்டான். நீ அழுத அவனும் ஃபீல் பண்ணுவான். எதுக்கு ரவுடி பேபி இப்ப சௌமியா? எனக்கு நீ, உனக்கு நான் சும்மா நம்ம பேருக்கு சொல்லிக்கல. உனக்குள்ள இருக்க எனக்கும் எனக்குள்ள இருக்க உனக்கும் எந்த ஒளிவு மறைவும் தயக்கமும் தேவையில்ல ரவுடி பேபி. உன்னை நான் பாத்துக்கிறேன். வா. நான் இப்ப இருக்கிற நிலைமைய பாத்தியா அமல் பேபி? நான் எப்போ அமல் பேபி பழைய மாதிரி ஆவேன்? நொடி பேபி, வருத்தப்படாத. யாருனால அதிக கஷ்டத்தை தாங்க முடியுமோ அவங்கள்தான் கடவுள் அதிகமா சோதிப்பான். ஆனா அதே கடவுள் நம்மளை கைவிட மாட்டான். நான் என்னதான் அமல் பேபி தப்பு பண்ணேன்? என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே நல்லதானே பண்ணிருக்கிறேன். அது தப்பா?
அழாத. தப்பு இல்ல. நீ பண்ற நல்லதெல்லாம் தடுக்க நினைச்சாங்க பாரு, அவங்க பண்றதுதான் தப்பு. உன்னை தடுக்க முடியாம என்ன வச்சு உன்னை அடிச்சாங்க பாரு, அது பெரிய தப்பு. அப்படிப்பட்ட அவங்கள தண்டிக்காம விட்ட பாரு, அது இருக்கிறதுல பெரிய தப்பு. விடமாட்டேன் அமுல் பேபி. அதுல இருக்கிற ஒருத்தனையும் நான் விட மாட்டேன். முதல்ல ஃபிட்னஸ் ப்ரூவ் பண்ணி நான் போலீஸ் ஆகிறேன். அதுக்கப்புறம் யூனிஃபார்ம்ல வந்ததுக்கு அப்புறம் அவனுங்களுக்கு இருக்குது வேட்டை. கேவலம் பதவிக்காக மேஜிக் குமாரை எரிச்ச எம்எல்ஏவையும், கோடிக்கணக்கான சொத்து இருந்தும் பணத்தாசையில மஜிலி குப்பத்தை கூறு போட நினைக்கிற ரோஹனையும் அடிச்சு இழுத்துட்டு வந்து அன்றவரோட நான் ஸ்டேஷன்ல உட்கார வைப்பேன். இதே எலெக்ஷன்ல புனிதாவை நிக்க வச்சு அவளை நான் எம்எல்ஏ ஆக்குவேன். பேபி, நீ சொன்ன எல்லாத்தையுமே உன்னால் நடத்தி காட்ட முடியும். நீ நினைக்கிறதுக்கு எவ்வளவு பேர் தடை வந்தாலும் அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு உனக்கு துணையா நான் பக்கபலமா இருப்பேன். இது சத்தியம். கேட்டா நான் கூட சத்தியா நினைச்சேன். ஏய், இங்க வா. என்ன சார்? வா. ஏடா டேய், என்ன பார்த்தா ஏட்டு மாதிரியா தெரியுது? நான் தான்டா மச்சிலி குப்பத்துக்கு வந்திருக்கிற புது எஸ்ஐ. சார், இங்க எதுக்கு சார் வந்திருக்கோம்? ஓ, மேடம் எதுக்குன்னு சொன்னதான் வருவீங்களோ? எனக்கு இந்த ஏரியால நிறைய குற்றம் நடக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. வாய்ப்பே இல்லை சார். இது சத்யா மேடத்தோட ஏரியா. இங்க ஒரு தப்பு நடக்காது சார். மூடிக்கிட்டு நான் சொல்றத மட்டும் செய்றியா நீ? அதுதான் உன்னோட வேலை. அதை விட்டுட்டு எனக்கு உபதேசம் பண்ணாத. சரி சார். எனக்கு சில பேர் மேல டவுட் இருக்கு. நான் சொல்ற ஆட்களை அரெஸ்ட் பண்ணிடுங்க. ஏட்டையா, அது அந்த பைக்ல நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே, அவனுங்களை இழுத்துட்டு வாங்க. சார், அவங்க சத்யா மேடத்தோட ஃப்ரெண்ட்ஸ் சார். ஓகே சார், இதோ கூட்டிட்டு வரேன். என்ன சார்? ஏய், வண்டியில ஏறுங்கடா. எதுக்கு சார்? ஓ, சாருக்கு காரணம் சொன்னாதான் வண்டியில ஏறுவீங்களோ? நாங்க எந்த தப்பு பண்ணலையே சார், எங்களை எதுக்கு ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க? ஏய், பேசாம வண்டியில ஏறிடுங்க. இல்லாட்டி அடிச்சு ஜட்டியோட ஏரியா ஜனங்கெல்லாம் பாக்குற மாதிரி இழுத்துட்டு போவேன். ஏய், ஏறுங்கடா. யோ, நான் சில பேர் போட்டோ எல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். அவனுக்கு இந்த ஏரியால எங்க இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்துடு. என்ன சார்? டேய், இது அந்த எம்எல்ஏட வேலைடா. சத்யா கிட்ட சொல்லிடலாமா? வேண்டாம், தெரிஞ்சா சத்யா ஃபீல் பண்ணும்.
நம்மளை காப்பாற்ற முடியலன்னு மனசு உடைஞ்சிரும். நம்மளுக்கு என்ன ஆனாலும் சரி, எப்படி அடிச்சாலும் சரி, நம்ம சத்யாவுக்கு மட்டும் தெரியவே கூடாது. ஏய், என்னங்கடா டிஸ்கஷனு? ஏறுங்கடா. சார் இவங்க ரொம்ப நல்லவங்க சார். இவங்கள எதுக்கு நாம? வாய மூடுறியா? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏறுங்கடா. சத்யா இல்லாத தைரியத்துல ஆடுறீங்களா? ஆடுங்க ஆடுங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஏறுங்கடான்றல. ஏத்தவனுங்களா? வாங்கப்பா. நான் சொன்ன ஆளுங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்துருங்க. என்ன? ஓகே சார். வரட்டா? புரியுது சார். எங்க கிளம்பிட்டாங்க பேபி? ஆஃபீஸ்க்கு. நீயும் போறியா? எனக்கு வீட்ல தனியா இருக்க போர் அடிக்கு தமிழ் பேபி. ரவுடி பேபி, ரொம்ப முக்கியமான மீட்டிங். நான் தான் அட்டன் பண்ணணும். அதான் போறேன். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே? சரி போ. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். பாய். நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டல. சரி ஓகே. யோ, நிறுத்து நிறுத்து. தங்கம், அவனை போய் கூட்டு வா. சார் போன்றேன். மேடம் வணக்கம் மேடம். புதுசா வந்திருக்க எஸ்ஐ உங்களை கூப்பிடுறாரு. என்னையா? ஆமா, கொஞ்சம் வரீங்களா? புரியுதா? ஒரே நிமிஷம் சரி, இந்த வந்துடுறேன். சரி ஓகே, வாங்க சார். வா, வண்டியில ஏறு. வண்டியிலையா? எதுக்கு சார்? ஏறு, சொல்றேன். டேய் மாக்கா, டேய் தக்காளி, நீங்க என்னங்க பண்றீங்க? டேய், நீ எதுவும் பேசாத. ஏய், சொல்றேன்ல, ஏற வண்டியில. சார் சார் ஒரே நிமிஷம் சார், சொல்லிட்டு வந்துடுறேன். ஏய், ஏறானா? சார் சார் ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் சார், சொல்லிட்டு வந்துடுறேன் சார். சார் சரி போ, சீக்கிரம் வா. சரி சார். என்னாச்சு? என்ன சொல்றாங்க? புரியுதா? வண்டியில மாக்கானும் தக்காளியும் உள்ள இருக்காங்க. வேணும்னே தான் எங்களை அரெஸ்ட் பண்றாங்க. எக்காரணத்தை கொண்டும் சத்யாக்கு இது தெரியக்கூடாது. தெரிஞ்சா அவ மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஓகேவா? நீ பார்த்து வீட்டுக்கு போ, யார்கிட்ட சொல்லாத. சரியா? வர முடியுதா? சார், ஊருக்குள்ள ராஜா இல்லனா சுண்டலிதான் ராஜாங்க அர்த்தமா? அது மாதிரி சத்யா இல்லங்கிறதுனால குதிக்கிறீங்களா? சத்யா போலீஸா திரும்ப வருவா. இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா உங்களை காவ வாங்குவா. டேய் போடா, டேய் போடா. சத்யா என்ன பெரிய இவளா? சார், சத்யாவை பத்தி தப்பா பேசுனீங்க. கை நீட்டி பேசு. இருட்டு பசங்களுக்கு ரோஷம் வருதா? ஸ்டேஷனுக்கு வாங்க, அப்ப தெரியும். உள்ள வச்சு லாடம் கட்டிக்கலாம். ஏத்தி விடுங்களேன். போ, ஏறு போ. புனிதா, புனிதா, அக்கா எங்க போயிட்டு வர இவ்வளவு அவசரமா? அக்கா, மார்க்கெட் போய் காய்கறி வாங்கிட்டு வந்தேன். சரி போ. சௌமியா, சொல்லுங்க. நீ என்ன கொஞ்சம் வெளியே கூட்டின்னு போறியா? சரி, வெளியில வா. ஆமா புனிதா, அதுக்கே நீ இவ்ளோ ஷாக் ஆகுற? அது இல்லக்கா,
இந்த நிலைமையில நீங்க வெளியில போகணுமா? எத்தனை நாளைக்கு தான் புனிதா ரூம்குள்ளேயே கிடக்குது. வெளியே போய் நம்ம ஜனங்க முகத்தை பார்த்தா கொஞ்சம் மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும்ல. சௌமியா, நம்ம போலாமா? சரி அண்ணி. குப்பத்துல எல்லாரும் வேலைக்கு போயிருப்பாங்கக்கா. நீங்க இப்ப போனீங்கன்னா யாரையுமே பார்க்க முடியாது. இட்லி கடை ஆயா, மாக்கா ஒய்ஃப் தீபா, பால் போடுற மேரி அக்கா, பொட்டி கடை காளி அண்ணா, அவங்க எல்லாம் அங்கேயே தானே இருப்பாங்க. அவங்கள சும்மா போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேனே. சௌமியாவா? சௌமியா, அக்கா வெளியில போறாங்கல்ல, நீ தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போ. அண்ணி தண்ணி எடுத்துட்டு வரேன். சௌமியா, அக்காவை வெளியில கூட்டிட்டு போகாத. ஏன்? நான் மார்க்கெட் போயிருக்கும் போது பசங்களை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சௌமியா. இது மட்டும் அக்காக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றது? நீ எப்படியாச்சும் சமாளிச்சு பேச. பசங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போனது அக்காக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். நான் எப்படி? சௌமியா வா போலாமா? அண்ணி இதோ வந்துட்டேன். சரியா போ. போலாம் அண்ணி. அண்ணி, அம்மு வெஜிடபிள் புலாவ் கேட்டா நான் மறந்தே போயிட்டேன். வந்த உடனே இல்லனா அவ ஒரே அழதான். அத மட்டும் செஞ்சு வச்சுட்டு வந்துருவா. சரி, அம்முக்கு தானே, செஞ்சு வைப்போ. நான் சீக்கிரமா செஞ்சு வச்சுட்டு வந்துருவேன். உங்களுக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே? வருத்தப்பட்டு மட்டும் என்ன ஆக போதுமா? என்னால கோச்சிங்க எந்திரிச்சு போக முடியும். சாரி அண்ணி, நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. நீங்க வெளிய போய் பார்க்க வேண்டாம். அது உங்க உடம்புக்கும் மனசுக்கும் நல்லதே இல்ல அண்ணி. போமா, நீ போய் வேலையை பார்ப்போம். சரிங்க அண்ணி. ஏய், இறங்குடா. என்னங்கடா முறைப்பு? இருங்க, உள்ள கொண்டு போய் வச்சு முட்டிக்கு முட்டி தட்டுறேன். உங்களை உள்ள கொண்டு போ. உள்ள வாங்க. என்னது? உள்ள வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு இவனுங்க என்ன தியாகிங்களா? பொறுக்கி பசங்க தானே. கூட்டு போமா. ஏய், போங்கடா போங்கடா. சார், சார் இவனுங்க தான் சார். இவனா? ஏய், வாங்கடா. ஏய், போங்கடா போங்கடா. சொல்லு ரவி. நீங்க சொன்ன மாதிரியே அந்த சத்யாவோட கூட்டாளிங்க எல்லாரையும் அள்ளி போட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டேன். சூப்பர்பா. அவங்க எல்லாம் சத்யாவோட அல்ல கைங்க. இந்த பரதேசிகளை வச்சுதான் சத்யா ஆட்டம் போட்டுட்டு இருந்தா. இப்போ அவனுங்களை வெளுக்கிற வெளியில சத்யா அடைக்கிறவா பாரு. தலைவரே, தலை கீழ தொங்க விட்டு தோலை உரிச்சிடுறேன். ரவி, அந்த சத்யாவோட ஒவ்வொரு ரக்கையும் புடுங்கணும். அப்பதான் அந்த மதிலி குப்பத்துல நீ எதிர்க்க ஆளே இருக்காது. அவ ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற அடியில குப்பத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன பார்த்தாலே நடுங்கணும். இந்த கஜேந்திரனுக்கு எதிரா யாராவது ஒருத்தன் ஓட்டு போட்டா கூட குப்பத்தை எரிச்சிருவேங்கிற ஒரு பயம் வரணும். செஞ்சிருவோம் தலைவரே. ஓகே ரவி. நல்ல வேலை சொன்னீங்க. எப்படியோ சமாளிச்சிட்டேன். அப்பாடா. சரி, நான் குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரேன். புனிதா எங்க கிளம்பிட்ட? பாப்பாக்கு தடுப்பூசி போடணுக்கா. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து போயிட்டு வாமா. சரிக்கா.
சார், இவனுங்களை அரெஸ்ட் பண்ணி அடிக்கிறது மட்டும் போதாது. குப்பத்து ஜனங்க பயப்படுற மாதிரி நடிச்சிட்டு ஓட்டை மாத்தி போட்டா என்ன பண்றது? அதுக்காக அவங்க ஓட்டு போடும்போது எட்டியா பார்க்க முடியும்? ஏய், புனிதாவோட சின்னம் இருந்தா தானே ஓட்டே போடுவாங்க. அவ பேரையும் சேர்த்து சீட்ல இருந்து அழிச்சிட்டா புரியலையே தலைவரே. புனிதா அந்த தேர்தல்ல போட்டியிடாம நான் பண்ண போறேன். அதுக்கு புனிதா ஒத்துப்பாளா? மணி, அவ குழந்தைய தூக்குனா ஒத்துப்பால? புனிதாவோட குழந்தைய தூக்கிட்டு வந்து எலெக்ஷன்ல வாபஸ் வாங்கினதான் கொடுப்பேன்னு சொன்னா ஒத்துக்க போறா? செம்ம ஐடியா சார். ஏய், சத்யாவால நிக்கவே முடியாதப்போ இந்த புனிதா குப்பத்துக்காரி தேர்தல்ல நிப்பாளா? தெரிச்சு ஓடிட மாட்டா. அப்புறம் நானே அன்ன போஸ்டா ஜம்முன்னு எம்எல்ஏ ஆயிடுவேன்.